பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை நம்ம கேட்க போற சத்தியம் அநேகரோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகுது. அநேகருடைய பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகுது. ஸோ இந்த வார்த்தை தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ஊழியம் பண்ணதுனால இந்த வார்த்தையை உங்கள் முன்னாடி வைக்கும்படி நான் உணர்த்தப்பட்டேன். ஸோ நம்மளோட பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட, நம்ம தேவைகள் சந்திக்கப்பட வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு பகுதியை, ஒரு ஆலோசனையை தேவ ஆவியானவர் தந்ததை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இதற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். இதில் நமக்கு நல்லா தெரியும், தீர்க்கதரிசியாகிய மனைவி ஒருத்தவங்க எலிசா கிட்ட போய் அவங்க ஃபேமிலி இஷ்யூவை சொல்கிறாங்க. ஸோ எலிசாங்கும் போது கர்த்தருடைய தாசன், எலிசாங்கும் போது தேவன், அப்படி தேவனுடைய வார்த்தையுடைய ஒரு மனுஷன் அப்படின்னு குறிக்கப்படுறது. அப்போ நம்மளோட பிரச்சனை என்னவா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்தையும் சொல்கிறத பார்க்கிலும் நமக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதுதான் தேவ சமூகம், அதுதான் தேவ மனிதர்கள். அவங்கக்கிட்ட கர்த்தருடைய வாக்கு இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு முதல் டிப்பு. செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போய் அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றையும் மறைக்காமல் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த பொண்ணு ஷேர் பண்ணுவா. தீர்க்கதரிசியோடைய மனைவி, அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த நாட்களில் ப்ரொஃபட்டிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ நமக்கு தெரியும். ஸோ எலிசா தான் அதுக்கு ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட போய் தன்னோட பிரச்சனையை சொல்கிற, அந்த மாதிரி என்னோட புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் கர்த்தருக்கு பயப்படுறவர். ஸோ நாங்கள் கொஞ்சம் கடன் பட்டிருந்தோம், இன்னைக்கு இப்போ அவர் இறந்துட்டார், அவர் இல்லை. அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு வர சோர்ஸ் தெரியலை, என் பிள்ளைங்களை இப்போ அடிமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு தன்னோட பிரச்சனையை போய் தேவ சமூகத்தில் தேவ மனுஷன்கிட்ட வைக்கும் பொழுது அங்கே ஒரு ஆலோசனை பிறப்பிக்கப்படுது. அது என்ன ஆலோசனை பார்த்தீங்கன்னா, எலிசா 2 வார்த்தை கேட்பார். 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட். செகண்ட், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன செய்யணும், உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு. அவள் சொல்லுவா, என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு அவள் சொல்லுவா, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவா. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் யாரை படைச்சாலும் சரி, அவங்கள சும்மா படைக்கல, அவங்கள தாளந்துகளோட கிருபைகளோட தான் படைச்சிருக்கிறாரு. ஸோ அந்த தாளந்து, அந்த கிருபை, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த டேலண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது நீங்கள் பயன்படுத்தலாம். இங்கே எலிசா அந்த ஆலோசனை தான் கொடுக்குறாரு. அந்த பெண் எலிசா கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லாமல் 2வது கேள்விக்கு அவள் பதில் சொல்கிறான். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. ஓகேங்களா? நீங்கள் அற்புதம்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஜெபிப்பார், அநேகருக்கு அவர் சுகப்படுத்தியிருக்காரு. கண் பார்வையற்றவங்க, குஷ்ட ரோகிகள், மரித்தவங்க, இது எல்லாத்துலேயும் தேவன் அவர் முழுமையாக இறங்கி செயல்பட்டு சுகத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு தேவன் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய ரோலை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் ஒரு நாளும் சோம்பேறிக்கு உதவி செய்ய மாட்டார். ஆனால் இந்த இடத்துல இதை நல்லா புரிஞ்சு கொண்ட அவ யாரு, தீர்க்கதரிசியுடைய மனைவியாச்சு. அப்ப தேவனுடைய இருதயத்தை தெரிந்த ஆண்டவர் என்ன செய்யறாருங்கிறத விட என்கிட்ட என்ன இருக்குன்னு அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன்ட்டு அவ சொல்றா. என்கிட்ட இதுதான்ப்பா இருக்கு. அவ சொல்றா, ஒரு குடம். அந்த குடம்னு தமிழ்ல போட்டிருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது குடம் இல்லை, அது ஒரு ஸ்மால் கண்டெய்னர். அதாவது இஸ்ரவேலில் ஒரு ஒவ்வொரு பெண்ணும் என்ன பண்ணுவாங்கன்னா, விலையேறப்பெற்ற அந்த பரிமள தைலத்தை ஒரு குப்பியில் போட்டு அவங்க வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ஸ்மால் பாட்டில் ஆயில், அது ஒரு ப்ரிஷியஸான ஆயில், எல்லாரும் அதை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெண் சொல்கிறா, என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லைன்னு. எலிசா சொல்கிறாரு, அது போதுமே. அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டா, அவர்கிட்ட அந்த சின்ன குப்பி ஆயில் தன்னுடைய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை கொடுக்க போகுது, தன்னோட ஃபினான்ஷியல் நீடை மீட் பண்ண போகுதுன்னு அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டா. அங்கே ஒரு அந்த எண்ணெயை அந்த டேலண்ட்டை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தாளந்துகளை அது எப்படி நீங்கள் பெருக பண்ணணுங்கிற ஆலோசனையை தேவ மனுஷன் தராரு. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, இதைத்தான் நான் டைட்டிலாக போட்டிருப்பேன், கோ அண்ட் பாரோ மெனி வெசல்ஸ். இன்னைக்கு உங்கள் தாளந்து, உங்ககிட்ட கடவுள் வச்சிருக்கிற டேலண்ட் யூனிக் டேலண்ட். அந்த தாளந்து இல்லாமல், ஓகேவா, இந்த பூமியில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அந்த தாளந்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் எண்ணெய் பெருகிட்டே இருக்குது. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டுவாங்க. உங்களை சுற்றி பாத்திரங்கும் போதே அங்கே எதை குறிக்குது அப்படின்னா மனிதர்களை குறிக்குது. எரேமியால நீங்கள் பார்க்கலாம்,
குயினோட வீட்டுக்கு எரேமியா வந்து ஆண்டவர் போக சொல்லுவார். அங்கே மண் பாண்டம் இருக்கு. அப்போ அதை வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட ஒப்பிட்டு சொல்றார். அப்போ பாத்திரம் போது there is lot of people, உன்ட்டு இருக்கிற பொட்டன்ஷியல், உனக்குள்ள இருக்க வச்சிருக்கிற டேலண்ட் வந்து அநேகருக்கு அது தேவைப்படுது. போய் கேட்டு வாங்கு. நீ கேட்டு வாங்கி உன்ட்டு இருக்கிற அந்த ஆயிலை நீ போர் பண்ணு. அது வந்து உன்னால நல்லா பாட முடியும், ஒருவேளை நல்லா இசை கருவி வாசிக்க முடியும், உன்னால நல்லா பேச முடியும், உனக்கு நல்லா கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய திறமைகள் இருக்கலாம், உன்னால நல்லா ஜெபிக்க முடியும். ஸோ அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. உன்கிட்ட என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. ஆண்டவர் ஒருத்தரையும் சும்மா படைக்கல. ஏன்னா நம்முடைய தேவன் அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் உங்களை என்னையும் படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா that is a solution for your financial struggle. அழுகாதீங்க, புலம்பாதீங்க, கடன் வாங்குறதை யோசிக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குங்க. தயங்காதீங்க. ஐயோ நான் போய் எப்படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நேர்மையான விதத்தில் நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க, கேட்டு வாங்குங்க. நான் அதை செய்ய போறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குறாங்க, அந்த எண்ணெயை வந்து ஊத்துறாங்க. எவ்வளோ அயல் வீட்டுக்காரங்கிட்ட எத்தனை பாத்திரங்கள், 100 பாத்திரம் வாங்கியிருக்கலாமா, அத்தனை வெறும் பாத்திரமும் நிரம்பிடுச்சு. பாருங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வெறும் பாத்திரம் நிரப்பப்படணும். உங்களோட ஆயில் தேவைப்படுது. நீங்க ஆயிலை ஊத்தாத வரைக்கும் அவங்க வெறுமையா இருப்பாங்க. உங்களோட ஜெபம், உங்களுடைய தாளந்த, உங்களுடைய பொட்டன்ஷியலை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த நாள்ல அதை நீங்க சேல் பண்ணும்போது வசனம் சொல்லுது, இதை போய் அதை ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் இந்த எலிசாவோட சத்தத்தை கேட்டு அந்த பெண் அப்படியே ஃபாலோ பண்ணுவா. பாத்திரத்தை வாங்குவா, கதவை பூட்டிட்டு எண்ணெயை ஊற்றும், உன் பிள்ளைங்களையும் வச்சுக்கோ அப்படின்றதெல்லாம் அவளை டீச் பண்ணுறா. உன் சந்ததிக்கு இதை சொல்லிக் கொடு, உன் பிள்ளைங்களை விட்டுறாத. திஸ் இஸ் த லெசன். இதை தான் நம்ம செய்யணும். ஆண்டு நம்மளை யாரையும் வந்து சும்மா படைக்கல. பணம் ஒரு மனுஷனுக்கு தேவன் தேவனுக்கு தெரியும். அந்த பணத்தை சம்பாதிக்குண்டான பலத்தையும் சத்துவத்தையும் தேவன் நமக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. we want to utilize it, we want to find it. ஸோ அநேக வெறும் பாத்திரங்கள் கேட்டு வாங்கியாச்சு. எண்ணெய் வந்து ஊத்துறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வெறும் பாத்திரம் இல்லை. அப்போ இங்கே நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். 6வது வசனத்துல அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டுன்னு தமிழ்ல இருக்கு. பட் ஆக்சுவலி ஒரிஜினல் லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்டேட். நீங்க இன்னொரு பாத்திரம் கொண்டு வர வரைக்கும் அந்த ஆயில் ஸ்டேவா தான் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்ந்துங்கள் ஒரு நாள் வற்றி போகாது. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும்படியாய் அவர் கிரியை செய்கிறவரா இருக்கிறார். ஸோ இந்த நாள்ல போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாளந்தை கண்டுபிடிச்சு அதை அநேகருக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட் சந்திக்கப்படும். பாருங்க, எனக்கு ஈசாக்கை குறித்து எப்பயும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு அறுவடையை தேவன் தருகிறார். சோம்பேறிக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். ஸோ நீங்களும் நானும் தேவ சமூகத்துல காத்திருந்து என்னப்பா பண்ணணும்னு அவரோட ஆலோசனையை நம்ம கேட்ட நம்மளோட ஆயிலை கண்டுபிடிச்சு அநேக பெரும் பாத்திரங்களை நம்ம கேட்டு வாங்குறோம் அப்படின்னா உங்களுடைய என்னுடைய தேவையை தேவன் சந்திச்சு நம்மளை ஆசீர்வாதமா வைப்பார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட லைஃப் டைமுக்கே தேவையான சோர்ஸை கடவுள் நமக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. ஸோ அதை கண்டுபிடிங்க, அதை பயன்படுத்துங்க. அது நிமித்தம் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸோ இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்கள் தாளந்தை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய துக்கம் நிச்சயமாகவே அப்பொழுது சந்தோஷமாய் மாறும். Amen. God bless you all. Thank you.